Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா crystal reading. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸை வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க அண்ட் எப்படி வந்துட்டு இதனுடைய எனர்ஜி உங்களோட டே டு டே லைஃப்பை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. டெஃபினெட்லி ஏதாவது ஒரு ஒரு இனோவேஷன்ஸ் டெஃபினெட்லி நான் வந்து கொண்டு வருவேன் அப்கமிங் வீடியோஸில். ரைட். ஸோ இப்போ பைல் சூஸிங்குள்ளார போகலாம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த amethyst லைக் பர்பிள் கலர், இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 2 இந்த ஒயிட் கலர். பைல் நம்பர் 3 இந்த மேங்கோ கலர். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலுமே லைக் பர்பிள், ஒயிட் அண்ட் மேங்கோ கலர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் மோர் தென் 1 பைலை கூட நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பைல் விட்டு மற்ற 2 பைலும் கூட நீங்கள் பார்க்கறதுனா தாராளமாக பார்க்கலாம். உங்களோட ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் மீட் பண்ணவே இல்லை. ஸ்பெஷல் பர்சன் நான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்பெஷலு, மனசுக்கு நெருக்கமானவங்க, இது வரைக்கும் நான் மீட்டே பண்ணலாம் அவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், இனிமேல் வந்துட்டு மீட் பண்ண போகிறீங்க. ஸோ பி ரெடி. ஓகேவா? சம்ஒன் இஸ் ஆன் த வே உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகிறதுக்கு இருக்காங்க. ஸோ பி ரெடி. ஒரு சில பேர் கமிட்டட் இல்லைங்க, என் வாழ்க்கையில் இருக்காங்க, பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த கனெக்ஷன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கும், இன்னும் ஒரு ஸ்பார்க்னஸ் அந்த கனெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ இட்ஸ் வெரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வந்துட்டு ஒரு குட் எனர்ஜி வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு சில குட் வைப்ஸ் வந்துட்டு வரும். பிகாஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் உங்கள் லைஃபுக்கு கிட்ட தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால யூ கைஸ் ஆர் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கீங்க இன்டைரக்ட்லி. புரியுதுங்களா? ஸோ த வைப்ரேஷன் இஸ் கனெக்டிங் ஹியர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்கள் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. லைக் யூ டிசர்வ் லவ்விங் ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்கள் என்ன ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணை கிடைப்பாங்க, நல்ல ஒரு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டில் சரி, நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, இல்லை ஒரு மேனிஃபெஸ்ட், அதாவது உங்கள் விஷஸ், உங்கள் வேண்டுதலை வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போகிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூட வார்த்தை வந்துட்டு ஐக்கு பதிலாக வி, நான், எனக்கு அப்படின்னு சொல்கிறது பதிலாக எங்களுக்கு அப்படிங்கிறத வந்து லைக் ப்ளூரலில் 2 பேருக்குமே உங்கள் பார்ட்னருக்கும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும். லைக் வி ஆர் இன் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப், வி ஆர் ஹாப்பிலி மேரிட். நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு காதல் உறவில் வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து சந்தோஷமான ஒரு கல்யாண வாழ்க்கை வந்துட்டு தொடங்க உள்ளோம்.
கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாங்க நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்ல 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 அந்த பார்ட்னரை இன்னும் நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, இந்த காதல் விஷயம் சம்மந்தமாக வந்துட்டு இந்த ஒரு வார்த்தைகளை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ இட்ஸ் வெரி க்ளீன். ஸோ இந்த ஒரு லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது, ரொம்ப ஓவராலாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு நார்மல் லவ்னு சொல்லலாமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ லவ் விஷயத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ கிறிஸ்டல் வந்துட்டு கிளியர் மெசேஜ் லவ் விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வேண்டாம். ஓகேவா? அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்பு 100% லவ்வுக்கு கொடுக்குறீங்க, பட் 50% லவ்வுக்கும் 50% உங்கள் கெரியருக்கும் கொடுத்தா இட் வில் பி பேலன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ லெட்ஸ் ஹாவ் சம் சிம்பிள் அண்ட் ஒரு கூலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு அமையும். அண்ட் அதையுமே நீங்கள் அந்த லெவலுக்கு வந்துட்டு உங்கள் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட். அண்ட் ஒன் மோர் மெசேஜ் கிறிஸ்டல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, do you have a lot of worrisome repetitive thoughts? ஓகே. ஸோ தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா மைண்டுக்குள்ளார, திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது வந்து வர்ற அந்த எண்ணங்களாக இருக்கட்டும், அது எதுவுமே வந்துட்டு ஒரு நல்லது இல்லை, ஏதாவது ஒன்று கவலைப்படுற மாதிரியே வருது. ஒரு விஷயத்த நான் நினச்சி கவலைப்பட்டேன் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நான் நினச்சி கவலைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக வந்து அந்த விஷயம் என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ், குவைட் ஃபியூ டேஸில் இல்லை கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு பைல் நம்பர் 1 இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கீங்க. ரைட். See, பிகாஸ் வந்து நீங்கள் வெரி சென்சிட்டிவ், உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். அதாவது உங்களுடைய எண்ணங்களும் சரி, ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாடி பெயின் வந்துச்சுனாலுமே இல்லை கீழே ஏதாவது விழுந்து அடிபட்டுருச்சுனாலுமே அது சரியாகிறதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். குயிக் ரெக்கவரிங்கிறதே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்தாலும் சரி, பாடி பெயின் இருந்துச்சு, காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னாலும் டக்குன்னு சீக்கிரமாகவே அவங்களுக்கு குணமாயிடும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. அதனால வந்துட்டு எல்லாம் ஸ்லோ ரெக்கவரியாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ குவைட் சேலஞ்சிங் தான் இந்த எல்லா விஷயத்துலையுமே. ஸோ இட் இஸ் அ டைம் டு ஃபைண்ட் மென்டல் பீஸ். அப்சல்யூட்லி. ஓகே. ஸோ மென்டல் பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். சரிங்களா? டேக் டைம் டு மெடிடேட். சரி, பைல் நம்பர் 1க்கு சொல்கிற விஷயம் என்னன்னா, எது உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டோ அந்த விஷயத்துக்கு மட்டும் அதிகமான கவனம் வந்துட்டு கொடுங்க. ஓகே. தேவையில்லாத விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ரைட். பிகாஸ் அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சென்சிட்டிவ்னஸ் வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வருது. ஸோ டோன்ட் திங்க் டூ மச். சம்திங் இஸ் அரவுண்ட் த கார்னர்னு சொல்லலாமா. அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் ஆன் த வே தான் உங்கள் லைஃப்பில். ஆனால் அது அந்த அந்த ஒரு குட் திங்கை நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த தாட்ஸை வந்து விடுறது பெஸ்ட்டு. ஓகே. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக யூ கேன் மேனிஃபெஸ்ட் லைக் திஸ். ஓகே. அண்ட் பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பெட் அனிமல்ஸோடு வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் மோர் ஆன் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட உள்ளுணர்வுக்கு வரும், ஓகே நான் இன்னும் ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்கேன், இது என் உடம்புக்கு, இது என்னோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, எனக்கு தெரியுது, இப்படியே போனேன்னா நான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளே நான் போயிடுவேன்னு உங்களோட ஃபிசிக்கல் பாடியுமே உங்கள் மைண்டுமே உங்களை அலர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் ஒரு டைம் அந்த அலர்ட் வந்துருச்சு அப்படின்னாவே பி கேர்ஃபுல். ரைட். உடனே குயிக்காக வந்துட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். ஓகே. And I am calm. My intuition is strong. Okay. I am bold. இது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு I'm calm and peaceful. ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் காம்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள்
கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எதுவாக கூட இருக்கட்டுமே, இன்னொரு விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை டைம் பண்ணி அதோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தை தான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சரி வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஈர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதை சுற்றி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து கவனம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மற்ற உங்களோட எனர்ஜி வந்துட்டு ஸ்டேபிளாக நிற்கும். முக்கியமாக பைல் நம்பர் 1 வந்துட்டு உங்களோட மைண்ட் செட், உங்களோட எண்ணங்கள், இதுக்கு மென்டல் ஹெல்த், இதுக்கு மட்டும் அதிகமான கவனம் இந்த டைம் பீரியட்ல நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்திருக்கு, கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டும் இருக்கீங்க, இனி பண்ணவும் போகிறீங்க திஸ் மந்த் ஆகஸ்ட் அப்கமிங் டேஸில். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது, ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த டைம்லையும் சரி வரக்கூடிய டைம்லையும் சரி உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நேச்சர், கிரவுண்டிங். ஓகேவா, ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ரூட் சக்கரா. ஓகேங்களா, ஸோ வந்து சம்திங் வந்துட்டு உங்களோட ரூட் சக்கரால கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சம்திங் ஸ்லோலி டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரி, ஒரு விஷயம் வந்து பைல் நம்பர் 1க்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம். இது இந்த இந்த ஃபீல்டு இல்லை அஸ்ட்ராலஜி இது மாதிரி இந்த அக்கல் ப்ராக்டிசஸ் இது மாதிரி எதுலேயோ ஒரு இதில் நீங்கள் இருக்கலாம், அது கற்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு நேச்சரோட சப்போர்ட் தேவை. பிகாஸ் டூ மச் ஆஃப் எனர்ஜி கன்சப்ஷன் போயிட்டு இருக்கு, நிறைய எனர்ஜி வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் மோஸ்ட்லி அந்த பர்சனுக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதர் நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலுமே உங்களோட எண்ணங்கள் ரொம்ப வந்துட்டு உங்களோட எண்ணங்களும் சரி உங்களோட வேண்டுதல்களையும் சரி ரொம்ப எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கிரவுண்டிங் இல்லாமல் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சர் இஸ் மஸ்ட். நேச்சரோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்புங்கிறது எடுத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் வேர் எவர் யூ ஆர், எங்கே இப்போ நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலுமே வந்துட்டு ட்ரை டு கனெக்ட். ஓகேங்களா, இல்லை கார்டனுக்கு போகிறீங்க, பார்க்குக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற இந்த நேச்சரோட வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் கனெக்ட் ஆகணும். பிகாஸ் எனர்ஜி இஸ் ரொம்ப வந்துட்டு ஹெவியாக யூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த டைமில். அது ஒரு சில பேருக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு ஆக்சுவலி தெரியல. ஓகே, I'll take one more in this. நீங்க மோஸ்ட்லி ஐ am centered, I am grounded, I love people, Mother Earth supports me. இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை கிளைம் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி, பிகாஸ் யூ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். What patterns in your life do you keep repeating? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சம்திங் வந்து நீங்கள் இப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஹையர் செல்ஃபோட ஹெல்ப்பு தேவை. ஸோ அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல அந்த விஷயத்தை வந்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணக்கூடிய டைம். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ டைம் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது, ஆனால் நீங்கள் இந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல இல்லை.
Look for the energizing patterns of joy, harmony and inner peace. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைனான்ஷியல் விஷயத்துலையும் சரி, ஸ்பிரிச்சுவல் விஷயத்துலையும் சரி, ரெண்டு விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சப்போர்ட், அதே மாதிரி ஒரு ஹியூஜ் பிளெஸ்ஸிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நேச்சரோட கனெக்ட் ஆகிறப்போ நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சம்திங் வந்துட்டு உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது நீங்கள் உங்களோட அந்த ப்ராக்டிக்கல்னஸ் வந்துட்டு இந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது. யூ கேன் ஒர்க் ஆன் யுவர் பர்சனாலிட்டி. ஃபியூச்சர் நினைச்சு பயம். Are you fearful about your future? சரி, எனக்கு இது மூணுத்தையும் சேர்க்கிறப்போ ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்டிங் இஷ்யூஸ் வர்றதுக்கு ரீசன், ஸ்டெபிலிட்டி இல்லாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் பற்றின பயம் ஏன் வருது? ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது மைண்ட்ல இருக்கு, ஆனா அது ரியல் வேர்ல்ட்ல மாற்ற முடியல உங்களால. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2, ரெண்டு விஷயம். டோன்ட் திங்க் டூ மச், ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சில பேர் வந்து சர்வீஸ் பேஸ்டான வேலைகளில் இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கிறனால நீங்களே வந்துட்டு நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனர்ஜி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகேவா? நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். சம்டைம்ஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் நிறைய பேரோட எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது என்ன அப்படின்னா, நீங்க செய்யற இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் உங்க வேண்டுதல்கள்ல வந்துட்டு அது பாதிக்குது. நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன் ஆனா எனக்கு பதில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி ஷேரிங் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் கேரி லெமன் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் திங்ஸ் வந்துட்டு கேரி பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் வியர் பிளாக் கலர் கருப்பு கயிறு கட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து பிளாக் கலர் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மற்ற ஒரு என்ன சொல்றது, அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து லேர்ன் பண்ணக்கூடிய இடத்துல அட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சம்திங் செஞ்ச ப்ராக்டிசஸே திரும்ப திரும்ப செய்யறீங்களே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால அதனால லேர்ன் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஓகே, நான் இந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு போறேன் அப்படின்ற எண்ணங்களும் வருது. ஒரு நாள் நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே இல்லை நான் இதிலே இருந்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் இஸ் தட் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லை, டூ மச் ஆஃப் எனர்ஜி ஷேரிங் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ரைட்? அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹாப்பி பீப்புள். ஹாப்பி பீப்புள் கூட வந்துட்டு நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேச்சர் அண்ட் ஹாப்பி பீப்புளோட தான் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு உங்களுடைய அந்த குட் எனர்ஜி போக போக ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ரிசீவ் த பிளெஸிங் டூ, அண்ட் அந்த பர்சனும் பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் யூ ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் திஸ். அண்ட் வரக்கூடிய நாட்களும் வந்துட்டு கவனம், எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளார. நான் இந்த எனர்ஜி வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளார ரெஸ்ட் ஆஃப் த ஆகஸ்ட் இல்லையா, பிற்பகுதி ஆகஸ்டோட பிற்பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது மாதிரி வரக்கூடிய நாட்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே? ஸோ தட் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்தை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான மேங்கோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? Are you ready to move forward in your life?
சரி, சம்திங் இஸ் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மந்த் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளரே சொல்லலாமே, இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஆகஸ்ட்டுக்குள்ளரே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு ஹிண்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இது கிடைக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அடுத்த மந்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபார்வர்டாக போக போகிறீங்க. ஓகே. அண்ட் உங்களோட தைரியம் வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப தைரியம், பயங்கர போல்டாக இருப்பீங்க, பார்த்துக்கலாம் நான் செய்யறேன்னு. இன்னொரு நாளைக்கு யோசிக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு வந்திருக்கிற விஷயம், ஜஸ்ட் பி போல்ட், ட்ரை பண்ணுங்க. ஈவன் அது ஃபெயிலியரே ஆகட்டுமே, ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் கீப் யுவர் ஐடியாஸ் இன் கிளியர். ஐடியாஸ் வந்துட்டு நிறைய வருது பைல் நம்பர் 1க்கு, ஆனால் அது கிளியராக இருக்க மாட்டேங்குது. அதுதான் விஷயம். நிறைய ஐடியாஸ் இப்போ உட்காந்து ஒரு விஷயத்துக்கு யோசிக்க சொன்னால் ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும், ஆனால் அது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுது, ஃபைனலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ பிகாஸ் டூ மச் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்குது, ரைட்? அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, கிறிஸ்டல்ஸோட கிளியர் மெசேஜ் என்னன்னா, யூ ஆர் ரேர் அண்ட் ப்ரீஷியஸ். அண்ட் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸ், ஆனால் நீங்கள் ஆல் டைம் பவர்ஃபுல்லாக கிடையாது. யூ கான் பி பவர்ஃபுல் ஆல் தி டைம். எல்லா டைமுமே நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்றலாம் இருக்க முடியாது. பட் ஒரு சில டைமில் உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் குயிக்காக இருக்கும். அதாவது ஜஸ்ட் லைக் சீசன்ஸ் மாதிரி தான் உங்களோட வேல்யூ அண்ட் உங்களோட பவர் எல்லாமே சீசன்ஸ் மாதிரி தான். ஒரு சில அந்த டைம் வர்றப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க, அப்போ உங்களோட வேல்யூ ஹையாக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நார்மலாக இருக்கும். பட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அது தேவையில்லாத விஷயம். பிகாஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கான ஒரு ஹைலைட்டு. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அண்ட் கூலாக வந்துட்டு உங்களோட விஷயத்தை செய்கிறீங்களோ, உங்களுக்கான டைம் அண்ட் சீசன் வர்றப்போ யூ வில் ஷைன். ஓகேங்களா? ஸோ அது வந்து கிளியராக இருங்க. எவ்ரி டைம் வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அது வந்துட்டு இட் won't ஒர்க் ஃபார் பைல் நம்பர் 3. அது வந்துட்டு வராது பைல் நம்பர் 3க்கு. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச்சான பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கீங்க. அதாவது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கோல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட திறமையை மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிற இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னொரு பக்கம் unnecessary. Recognize the amazing powerful person that you are and shine on. இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டியை யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். You are the dreamer, you are the dream. Accept that you have the power to define your destiny, fate and reality through your focus and imagination. Absolutely. Yes. See, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஓகேங்களா? உங்கள் மைண்ட் உண்மையில் ரொம்ப பவர்ஃபுல். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா, என்னைக்கோ நடந்த பாஸ்ட்டில் என்னைக்கோ எப்பயோ ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது அவ்வளோ அழகாக தெளிவாக உங்கள் மைண்டு கொண்டு வந்து கவலைப்பட்டு வருத்தப்படுற நீங்கள், ஸோ அந்த அளவுக்கு மைன்யூட்டாக ஞாபகம், எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு பைல் நம்பர் 3க்கு டேலண்ட் இருக்கப்போ, ஏன் அதை உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் உங்கள் மைண்டையும் சரி உங்களோட எண்ணங்களையும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்சல்யூட்லி யூ ஆர் வெரி பவர்ஃபுல். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு யூ வில் பிகம் அ மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட டேலண்ட் டெஃபினெட்லி இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க எய்தர் யூ பி ரைட்டரா இருக்கலாம், இல்லைன்னா எழுதுறது பிடிக்கும், எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பர்சனா இருக்கலாம். பட் நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புக்ஸை படிக்கிறீங்களோ, இல்லை உங்க ஃபீல்டு சம்பந்தமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க அப்கிரேட் ஆகிட்டே போவீங்க. உங்கள் மைண்டில் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டோர் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே.
அண்ட் நீங்கள் உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இல்லையா? அது கற்றுக்கணும், நான் வந்து சைக்காலஜி வந்து கோர்ஸ் எடுத்தே படிக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3 யூ ஆர் வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிக்கல் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், டெஃபினெட்லி பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பண்ணத்தான் போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நானே கஷ்டப்படுறேங்க, நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். நீங்கள் உதவி செய்யத்தான் போகிறீங்க. உங்களால் நிறைய பேருக்கு வந்துட்டு அட்வைஸ், உங்களோட ஆறுதல் மூலியமாக நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைல் நம்பர் 3 வந்துட்டு ஜஸ்ட் லைக் சீசன்ஸ் மாதிரி தான். எல்லா டைமுமே எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க டெய்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தா கூட அவங்க கேட்பாங்க. ஓகேவா? அது ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு போர் அடிக்குதுன்னு போறவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் உண்மையாவே கேட்பாங்க. அண்ட் அது மூலியமா அவங்க வாழ்க்கையும் வந்துட்டு முன்னுக்கு வரும். ஸோ யூ ஆர் அ வெரி பிளெஸ்ட் பர்சன் அண்ட் கீப் கோயிங். டோன்ட் திங்க் டூ மச். ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் கீப் கோயிங். ஓகேவா? அண்ட் யூ ஆர் வெரி குட் அட் ட்ரீமிங். நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் உங்கள் ட்ரீமிங்க்கு ஒரு மெசேஜ் இருக்கும். எவ்ரி ட்ரீம் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப், உங்களோட டெஸ்டினி, இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களால் மாற்ற முடியும். எது மூலியமாக? உங்களுடைய கவனம், இமேஜினேஷன், ஃபோக்கஸ். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்டில் கொண்டு வரீங்க, அண்ட் எதில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ, தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்தும் யூ கேன் ட்ரை. இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ நீங்கள் யூ கேன் பைல் நம்பர் 3. ஸோ நீங்கள் வந்து ஐ கிரியேட் மை ரியாலிட்டி, I have great creative ideas, I will bring all my ideas and talent into reality. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எடுத்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் லைக் அ ஸ்பைடர் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் வேர்ல்டை வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ரைட்? எவ்வளோ பர்சன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கான ஒரு பிளேஸை கிரியேட் பண்ண முடியும், ஜஸ்ட் லைக் அ ஸ்பைடர். ஓகேவா? திஸ் இஸ் வெரி குட். இது ஸ்பைடரோட எனர்ஜி, இந்த ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி ஆல்சோ, இந்த ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி ஆல்சோ சப்போர்ட் பண்ணும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் ரிகார்டிங் எனர்ஜி வந்து பார்த்தாச்சு. பிகாஸ் என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஆகஸ்ட் மந்த் ரெஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ண போறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கைடன்சஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலி தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.